தென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே இணையடி நிழலே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். It's my pleasure to welcome all the lovable parents, my kind teachers and lovable children. Good morning to all. Good morning. Yes. So everyone is happy to come back to school. How many of you are happy? 11th standard. Raise your hands. Slowly it is raising. Fine. Put your hands down. ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஓரியன்டேஷன். ஸோ யூ நோ our institution already very well. From KG, how many children are studying here? Raise your hands. Good. Put your hands down. Today, it's like a new beginning. From KG till 10th standard, you have undergone schoolings. Now from 11th standard onwards, you are not called as a student. You are not called as a school student. You are going for junior college. If you go to Mysore, you are not called as a 11th grade child. You will be called as a college student. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஸ்கூலிங், இட்ஸ் ஜூனியர் காலேஜ். ஸோ இதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருந்தோம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதான ஒரு தெளிவு தான் இந்த ஒரு மீட்டிங். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம். இப்போ நியூ பேரண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஆல் யுவர் நியூ பேரண்ட்ஸ். ஓல்டு பேரண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில தகவல்கள் பெற்றோர்களுக்காக. ஸோ பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், கிவ் தம் வெரி குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஒரு ஆரோக்கியமான உணவை டெய்லி நீங்கள் கொடுக்கணும். இது உங்களோட டேட்டா ஷீட்டில், உங்களோட ப்ரையர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு. உங்கள் குழந்தைக்கு எது நல்லதுன்னு கட்டாயமாக ஒரு தாய்மாருக்கு, அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சரியாக தெரியும். ஒரு ஹெல்தி ஃபுட்டை டெய்லியுமே நீங்கள் நியூட்ரிஷியஸாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தை படிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் ஒரு ஸ்கெடியூல் போட்டு நியூட்ரிஷியஸ்ன்னு கிடையாது. உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்கு எது உகந்தது, எது சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்கள் குழந்தைக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவை கொடுத்துடணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம், அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு என்ன தேவைங்க? ஆரோக்கியமான உணவு. இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம். ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மூச்சு காற்று, உணவு. இப்போ அந்த ரெண்டாவது விஷயம் சொன்ன மூச்சு காற்றுங்கிறது ஒரு நபர்னால ஒன்று பேச முடியும், இல்லைன்னா மூச்சு விட முடியும். இதுதான் உலக நீதியே. நம்ம எல்லாரும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சரே அதுதான். ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்கன்னா அவங்களால ஒன்றும் மூச்சு எடுக்கலைன்னு அர்த்தம். ஒருத்தர் பிரீத் பண்ணும்போது யாருனாலையும் பேச முடியாது. அதனால தான் டீச்சர்ஸ், எங்களோட டெடிகேட்டட் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரை கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவங்க ஃபுல்லும் கிளாஸ் எடுத்துட்டே தான் இருப்பாங்க. they will never get a time to breathe. அவங்க பிரெத் எடுக்கிறதுக்கான டைமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னாவே முக்கியம் மூச்சு மட்டும்தான், காத்து மட்டும்தான். ஆனால் அந்த காற்றையே அவங்க சுவாசிக்கிறது ரொம்ப குறைவு. அதனால தான் நம்ம ஓங்காரம் பண்ணோம். இப்போ எதுக்கா ஓங்காரம்? அந்த ஓங்காரம் பண்ணும்போது you will take more breath, more oxygen எடுக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ நீங்க உங்க குழந்தைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவை நீங்க தரது ரெடியோ அதே மாதிரி உங்க குழந்தைங்க காலையில கட்டாயமா பிராணாயாமா செய்யணும். பிராணாயாமா செஞ்சா மட்டும்தான் அந்த என்டையர் டேக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையே உங்க குழந்தையோட உடம்புல இருக்கும். சில குழந்தைங்க ரொம்ப தின்னா இருப்பாங்க, பட் ஹைலி ஆக்டிவா இருப்பாங்க. சில குழந்தைங்க நல்ல உடம்பு
ஒரு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்குள்ள என்ன இருக்காதுங்க? ஸ்டாமினா இருக்காது. The main reason is they have not taken enough oxygen to fill their lungs. அதுதான் விஷயமே. இப்போ ஒரு வண்டியில டயர்ல காத்து இருந்தா மட்டும்தான் அந்த 2 டயரும் சரியான அளவுல காத்து இருந்தா மட்டும்தான் வண்டி ஓடும். அப்படிதான் நம்ம மனுஷனோட வாழ்க்கையே அப்படிதான். அப்போ உங்க உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனும் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவும் இருந்தால் மட்டுமே we can survive in this world. அப்போ உங்க குழந்தைக்கு ஆஸ் அ பேரண்டா நான் உங்ககிட்ட சொல்ற முதல் விஷயம், நல்ல ஆரோக்கியமான உணவு நீங்க கட்டாயமா தரணும். ரெண்டாவது, உங்க குழந்தை டெய்லி காலையில பிராணாயாமா செய்யறாங்களா? மேம் எனக்கு பிராணாயாமா செய்ய தெரியாது. நோ ப்ராப்ளம் அட் ஆல். டெய்லி மொபைல கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பிராணாயாமா செய்வது எப்படின்னு போடுங்க. நாடி சுத்தி செய்வது எப்படின்னு போடுங்க. Learn, do that, that's it. If you go to any hospital, a person who is suffering for breath, மூச்சு காத்துக்காக சஃபரிங்கா இருக்கார், ஒரு ஐசியூல இருக்கிற பேஷண்ட்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிலிண்டர் வச்சிருப்பாங்க. அந்த சிலிண்டரோட காஸ்ட் பர் டே பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்லா தெரியும். இட் காஸ்ட் அரௌண்ட் ஒரு 40,000 50,000 வருங்க ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு சிலிண்டர்ல அடைச்சு வைக்கிற காத்துக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் தான். நம்மளை சுத்தியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காத்து இருக்கு. இந்த காத்துக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கறது கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். am I correct or not? கரெக்ட்டுங்களா? அதுலயும் குறிப்பா ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற ஸ்கூல்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டா நாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு சர்க்குலேஷனே இருக்காது, ஏர் சர்க்குலேஷனே இருக்காது, ட்ரீஸ் இருக்காது. பட் இங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல எங்க பார்த்தீங்கன்னாலும் பச்சை பசையேன்னு ஒரு அழகான ரம்மியமான ஒரு தோற்றத்தோடு தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜனை நீங்க சரியா பயன்படுத்தணும். அது உங்களோட புத்திசாலித்தனம். Got my point, my dear teachers and parents? அப்போ நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சரியான சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவும், உங்க குழந்தைய காலையில நேரத்துல 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க, என் பையன் 7 மணி வரைக்கும் தூங்குவானுங்கன்னு சொல்லாம 5 மணிக்கு சரியா எழுப்பி விட்டு பிராணாயாமா செய்ய வைப்பதும் பெற்றோர்களுக்கு நான் கொடுக்கும் 2 முக்கியமான அறிவுரைகள். இது உங்களோட காரணம் முதல்ல வச்சுக்கோங்க. உங்க பையன் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணுங்க. Every day you have to, as I told you, 2 instructions. நான் உங்களுக்கு கொடுத்த 2 instructions மனசுல வச்சுக்கோங்க. இப்போ மூணாவதா கொடுக்க போறது எல்லாமே சஜஷன்ஸ். சஜஷன்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க பண்ணலாம், பண்ணாமே போகலாம். சஜஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்னங்க? கட்டாயமா பண்ணியே ஆகணும். இப்போ சஜஷன்ஸ் தான் நான் இப்போ கொடுக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் சஜஷன், யூ மானிட்டர் யுவர் ஓன் சைல்ட். உங்க குழந்தையோட டைரி எடுத்து டெய்லி பாருங்க, என்ன ஹோம்வொர்க் எழுதிருக்காங்கன்னு பாருங்க. டெய்லி யூ ஹேவ் டு சைன் த டைரி. அவங்க கொண்டு வர ஆல்மனாக்ல சைன் பண்ணுங்க. சைன் மட்டும் பண்ணா போதுங்களான்னு கேட்டா கிடையாது. யூ ஆஸ்க் தேம், பிசிக்ஸ்ல என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, நீ படிச்சதை எனக்கு உனக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நீ எனக்கு சொல்லுன்னு கேளுங்க. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ல 4 லைன்ல உங்களுக்கு எடுத்து சொல்லட்டும். உங்களுக்கு புரியுது புரியல அதெல்லாம் அடுத்தது. பட் அதையும் மீறி அந்த குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவன் சரியா சொல்லலாம், தப்பா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏதோ எழுதியிருக்கேன், என்னது ப்ரோக்ராம் பண்ணியாமா, என்ன ப்ரோக்ராம், ஸ்டேஜ் ப்ரோக்ராமான்னு கேளுங்க. இல்லப்பா C++, அப்படின்னு அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்லணும். அப்போ நீங்களும் உங்க குழந்தையும் கனெக்ட் ஆகணும். அப்படின்னா நீங்க அந்த லெவலுக்கு இறங்கி வரணும். டைரி எடுத்து வைக்கணும், பேசணும். அப்பதான் அந்த குழந்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு குவார்டர்லி மார்க் வந்ததுக்கு அப்புறம் ஏன் மார்க் 10 மார்க் போச்சு, ஏன் 5 மார்க்ஸ் போச்சு, ஏன் ஒழுங்கா படிக்கல, ஏன் அந்த குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே என்ன சொல்லுவாங்க, ஆமா படிக்கல, ஆமா மார்க் வரல. இந்த ரிப்ளை தான் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். மை ஃபர்ஸ்ட் சஜஷன் இஸ் டு மானிட்டர். குழந்தைய மானிட்டர் பண்ணுங்க, கீழே மானிட்டர் பண்ணுங்க.
G.V. Bhupes, the former school pupil leader of this great institution. As ma'am mentioned, நம்ம ட்ரஸ்ட் வைக்கணும்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் இஸ் நாட் டு பி பாட், இட் இஸ் டு பி ஏர்ன்ட். நிச்சயமா எங்கள் அம்மா இதே மாதிரி மீட்டிங்கில் இருக்கும்போது இந்த ஃபார்மர் பிரின்சிபல் மைத்திலி மேம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னடா உங்க மேம் இப்படி பேசுகிறாங்க, the school has a legacy, ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கும். அதனால நீங்க எல்லா பேரண்ட்ஸும் இந்த ஸ்கூல்ல நம்ம சேர்த்திருக்கோமே, நீங்க ஒரு கவலைப்படாதீங்க. they will guide you up from below to top, they will guide you with greatest care they have. ஓகேங்களா? so no need to fear. there are the teachers are very great like Punguri ma'am and every other. நான் வந்து not so great with maths but she taken care. so அதனாலே நான் 96 ஸ்கோர் பண்ணேன். I scored nearly 94%. In overall, I topped the school with 4th rank overall. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லிக்க வரேங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த மாடர்ன் டே எரால மோஸ்ட்லி அகாடமிக்ஸ், the marks is a gateway. ஓகேங்களா? for job. It opens the gateway, but உங்ககிட்ட அந்த skill, the communication skill, and if you are going for commerce, you need that data analytics skills. If in your computer science, you need that coding skills. Marks and CGPA will be a gateway for a job, but not for the destination. I'm Harsha. From pre-KG to 12th standard, நான் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 576 and my cut-off is 195.5. It is not just enough because நான் வந்து எந்த எஃபர்ட்டுமே போடல. My sole effort in this is 25%. That's all I can say. ஏன்னா all the efforts are put by my teachers and my mom. Specifically my mom. Life is a race. Run, run, run. Yes, life is a race now. Anna, not between you guys. It's the race between your past, present and your future. Past இதுல எதை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதும் உங்க கையில தான் இருக்கு. பாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சாரோஸ், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க வைக்கணும்னா யூ ஷுட் ஸ்டார்ட் தேர். அண்ட் ப்ரெசென்ட்னா இந்த மொமெண்ட்ல நீங்க என்ன டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி. அண்ட் ஃபியூச்சர்னா நம்ம கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் அதை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறது முக்கியம்னு நான் சொல்றதை விட யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். தட்ஸ் த மெயின் பாயிண்ட். வெரி குட் மார்னிங். நானும் வெளியிலிருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு 11th 12th இங்கே வந்த ஒரு ஆள் தான். 2 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா கூப்பிட்டு அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். இப்போ இங்கே வந்து பேசுவது பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் புது பிரின்சிபல் மேம்கிட்ட பேசும்போது நிறைய அவங்களோட விஷயம்ஸ் அந்த ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் மேம். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கான ஃபவுண்டேஷன் வந்து வேற ஒரு ஸ்கூல் தந்திருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து ஷேப் ஆகிறது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ரொம்ப டஃப் இல்லை அப்படின்ற ஒரு இதில் மேம் சொல்லியிருந்தாங்க. நான் மேம் சொல்ல வேண்டியது, எத்தனை ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்கூல் கொடுத்தா இருந்தாலும் ஸ்டூடெண்ட் எக்ஸலாக இருக்குது, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வகையில் என்னோட ஸ்கூலில் முக்கியமான பார்ட் வந்து 11th 12th கொங்கு நேஷனல். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸ் பக்கம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அங்கே தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 வருஷத்தில் வந்து ஏராளம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாதான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னால் வெளிப்படுத்த முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்த கொங்கு நேஷனலுக்கு என்றைக்குமே என்னோட நன்றிகள் இருக்கும். அதனால் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த கொங்கு நேஷனல். அதை வந்து புதுசாக வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களும் சரி, எதை பற்றியும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேணாம். அதை மேம் ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் தைரியமாக நம்பி வைக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஷேப் பண்ணி கொண்டு போவாங்க. 10th to 11th வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதுலேருந்து செட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 2 months எடுத்துக்கும். அதில் வந்து நீங்கள் நினச்சது வந்து எந்த பயப்படும் தேவையில்லை. ஒரு லாங் ரன் இது. இதில் வந்து எதுவும் மேட்டர் கிடையாது. இப்போ சடனாக ஏதாச்சுனாலும் சரி, எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் கற்றுக்கலாம். உங்களுக்குலாம் இப்போ நிறைய டெக் வந்துருச்சு. அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து அப்படி சொல்கிறாங்களே, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால இது ஏபிள்
என்னால் பண்ண முடியாது, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் நினச்சிக்க வேணாம். நீங்கள் உங்களுக்கான விருப்பப்படி இது அந்த சைடு போங்க. இன்னொருத்தங்க கஷ்டம்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அதனால அதை எடுக்க மாட்டேன், அதனால இதை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால நான் ஃபஸ்ட்டுமே சொன்னது தான், அந்த இன்ட்ராக்ஷன் டீச்சர்ஸ் கூட நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் வரும், அவங்களுக்கு எதிர்பார்க்குற ரிசல்ட் வரும். நமது பள்ளியின் முதல்வர் திருமதி பி யமுனாதேவி MSc B.Ed MBA அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களது அழைப்பை ஏற்று தங்கள் குழந்தைகளுடன் வந்து இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் பள்ளியில் பயின்று தங்களது இனிய நினைவுகளை எதிர்கால மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவ செல்வங்கள் நிதிஷ் சேக்வாரா, பூபேஷ், ஹர்ஷா ஆகியோருக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.